பல நேரத்தில் இந்த குடும்பத்தில் இருக்கிறப்ப இரும்படிக்கிற இடத்துல ஈக்கு என்னடா வேலை அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். தொடர்ச்சியாக வாசிச்சுட்டு படிச்சுட்டு பயிர்ந்துட்டு இருக்கிறவங்க மத்தியில் நம்ம வந்து எதையுமே சும்மா ஒரு கேட்பாளராக கேட்டுக்கிட்டு மட்டும் இருக்கிறது வந்து ரொம்ப காலமாக தொடர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் அது வந்து பல நேரங்களில் வந்து ஒரு ஒரு எதிர்பாராத மகிழ்ச்சியும் கொடுக்கும். அப்படிதான் இன்னைக்கு வந்து கிளம்புற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு 2 சிறுகதைகள் படிச்சுட்டு வந்தேன். சாந்தியுடைய சுரமுல்ல முன்னாடி ஒரு 6-7 கதை ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி படித்தது. அதுக்கப்புறம் சரி எல்லாரும் பேசுகிறாங்க, திடீர்னு கூப்பிட்டு இழுத்து விட்டாங்கன்னா நம்ம பேசுறதுக்கு ஏதாச்சும் ஒன்று படிச்சிருக்கலாமே அப்படின்ட்டு படித்தேன். 2 சிறுகதை படித்தேன். ஒன்று நீரற்ற குளம், இன்னொன்று வந்து 2வது வந்து சுரம். அதுக்கு முன்னாடி 6 கதை படிச்சிருந்ததை வச்சுட்டு இன்னும் மீதி கதைகள் படிக்கல. அந்த படித்த கதைகள்லேயே சிறப்பான கதையாக நான் நினைக்கிறது வந்து நீரற்ற குளம் தான். அது ரொம்ப அருமையாக வந்து அந்த சிறுகதை வந்து ரொம்ப அருமையாக வந்து வெளிப்பட்டு இருந்துச்சு. அந்த வகையில் வந்து அதுக்கப்புறம் நான் சுரமல்லும் படித்தேன். நீரற்ற குளம் கொடுத்த அந்த ஒரு இம்பேக்ட் வந்து அந்த இதில் இல்லை. நீரற்ற குளத்துடைய முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு பெண் கர்ப்பப்பை இல்லாத பெண் எப்படி தன்னை பெண்ணாக வந்து முழுமையாக உணர்றாங்கிறத வந்து அவங்களோட எழுத்து ரொம்ப அழகாக அதை வந்து சொல்லிட்டு இருந்துச்சு. நம்ம பிறக்கிறப்ப நமக்கு இருக்கிறது வந்து நிர்வாணம், அதுக்கப்புறம் இறக்கிறப்ப நிர்வாணம். இந்த 2க்கும் நடுவில் இருக்கிற நிர்வாணம் வந்து ஒரு விதமான மகிழ்ச்சியோ ஒரு கிளர்ச்சியோ கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிற ஒரு தன்மையில் அந்த எழுத்தை ஒரு ஆண் நான் படிக்கிறப்ப அந்த பெண் நிர்வாணமாக இருக்கிறப்ப அதில் எந்த விதமான கிளர்ச்சியுமே இல்லை. அது வந்து அந்த பெண்ணா நான் என்னை உருமாறிக்கிற மாதிரியான ஒரு இதை படிக்கிறப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு உரிமை உண்டு தான் என்ன என்பதை நிர்மாணிக்க. நான் ஒரு ஆணா, நான் ஒரு பெண்ணா, மாற்று உடல்ல இருந்துட்டு நான் ஒரு திருநங்கையை நான் பெண்ணா உணர்றதோ ஒரு பெண் ஆணா உணர்றதோ அது வந்து அவங்களுக்கு உண்டான பிரத்யோகியமான தன்மை. அதே மாதிரி இந்த நம்மளுடைய பெண்ணுடைய வாழ்க்கை வந்து கர்ப்பப்பையை சுற்றியே அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு 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 சமூக நிர்பந்தத்தில் இந்த கர்ப்பப்பை இல்லாத ஒரு பெண் தன்னை முழுமையான பெண் தன்மையை எப்படி உணர்ந்துக்கிறாருங்கிறத வந்து அதில் ரொம்ப அழகாக அவங்க வந்து விவரிச்சிருந்தாங்க. அதை அந்த பெண்ணை மனம் முடிக்கிறதுக்கு இல்லை ஒரு பெண் பார்க்கறதுக்கு வர்ற ஒரு ஆணுடைய அணுகுமுறை வந்து முந்தைய அந்த பெண் பார்த்தல் படலங்கள்லேருந்து அவங்களுக்கு எப்படி ஒரு மாற்றமான ஒரு இதை தருது, ஒரு நம்பிக்கை தன்மையை தருதுங்கிறதும் அதில் அது அந்த ஒரு காதலை நோக்கி நகர்ற மாதிரியான அந்த ஒரு விஷயமும். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஓராண்டுக்கு அப்புறம் திரும்பி சந்திக்கிறப்ப அவன் தன் திருமண பத்திரிகையோடு வந்து அவளுக்கு உண்டான எல்லா ஒரு ஆதரவான விஷயங்களையும் சொல்லி ஒரு நம்பிக்கையை கொடுத்து நான் உனக்கானவன்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை வரைக்கும் கொடுத்துட்டு விலகி போய் நான் வந்து ஒரு நண்பனாக இருக்கிறேங்கிறதோட முடிச்சிருந்தாங்க. அந்த முடித்த ஸ்பேஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கு ஒரு அடி நகர்ந்து உள்ளே போயிருந்துச்சுன்னா அந்த கதை வந்து ஒரு சிறந்த சிறுகதையிலிருந்து வழக்கமான சிறுகதையாக வந்து முடிஞ்சிருக்கும். சிறப்பான எழுத்து. வாழ்த்து.